தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, தம்முடைய பிள்ளைகள் கிட்ட நாம் எழும்ப வேண்டும், பிரகாசிக்க வேண்டும். நம்முடைய பிரகாசம் அநேகரை என்ன செய்ய வேண்டி இருக்குன்னு சொன்னா, தேவனுக்கு நேராய் வழி நடத்தியாக வேண்டும். தடுமாறுகிற ஜனங்கள், திசை தெரியாத ஜனங்கள், ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னா, நீ பிரகாசிக்கிற போது இந்த வெளிச்சம் அநேகரை இழுத்து கொண்டு வரும். ஆண்டவரை பாருங்களேன், நம்ம மேலே எவ்வளோ பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார், நம்ம மேல எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறார். என் பிள்ளைகள் பிரகாசிக்கிற போது இந்த வெளிச்சத்தின் மூலமாய் அநேகரை நான் நடத்தட்டும் என்று சொல்லுகிறார். ஆனா நாம் என்ன செய்கிறோமோ? அப்போ ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்றுகிற போது எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு தான். ஏசாயா 60 இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு தான். எப்போ? எழுந்து சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும், எழுந்து பிரகாசிக்க வேண்டும். பாருங்களேன், இது எலும்புனா எலும்பு, எலும்பெல்லாம் கேடுனா கெட்டு போன்னு விட்டு போறதுக்கு அம்மாமார் அப்படிதான் சொல்லுவாங்க. எழுப்பி எழுப்பி பார்ப்பாங்க. எந்திரிக்கலன்னா அதுக்கு மேல நீ ஆச்சு, ஸ்கூல் ஆச்சு, படிப்பாச்சு, உன் வேலையாச்சுன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. இவர் அப்படியெல்லாம் என்ன செய்ய மாட்டாரு, எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு மாத்திரம் அல்ல, அது என்னன்னு சொன்னா ஒரு கட்டளை. நீ எழும்பியே ஆகணும். ஏன்னா நீங்க எழும்பாத வரையிலும் கவனியுங்கள், தேவ மகிமை உங்கள் மேலே வராது. தேவ மகிமை வருகிற போது எத்தனை ஆசீர்வாதங்கள் உண்டோ அத்தனையும் நம்ம மேலே வரும். 2 சாமுவேல் 5:24 எழும்பி பிரகாசிக்க சொல்லுகிறவர், எழும்புகிறதற்கான பலனை தருகிறவர், எழுப்பி என்ன செய்கிறார்னு போட்டிருக்கு தெரியுங்களா? நாம் ஒரு யுத்தத்தை நடத்துகிறதுக்கு முன்பதாக அவரே என்ன செய்வாரா? நமக்கு முன்பதாக. பாருங்களேன், இந்த புது வருஷத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த புது வருஷத்துக்குள்ளாக நாம் கடந்து போகிற போது வார்த்தை சொல்லுது, நீ போறதற்கு முன்பதாக, நீ எழுந்து போறதுக்கு முன்பதாகவே தேவன் என்ன செய்வாராம்? உனக்கு முன்னாலே அவர் போவார். எதுக்கு? உனக்கு எதிராக எழும்புகிற உன் சத்துருக்களை சங்காரம் பண்ணும்படி. 2026 முழுவதும் பெரிய விசுவாசத்தோடு கூட இருங்க. கர்த்தர் உங்கள் முன்னே கடந்து போவார்.